ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது. இந்த ஜூன் மாதம் முழுக்க அது குறிப்பிட்டு 1ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பானது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது, முக்கியமாக உங்களுக்கு அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய 4 ஆபத்தான அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் கண்டிப்பாக நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மகர ராசியில் சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைமுடி கருப்பாக, முக அமைப்பு கூர்மையாகவும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவர்களின் பொதுவான குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலேயே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வு எடுப்பாங்க. இதே மனதிலேயே மற்றவர்களையும் எடை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத துணிச்சல் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருக்கவே மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றிக்கொள்வதால் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே இவங்க ஒரு லிமிட்டாக தான் இருப்பாங்க. முடிந்தவரை பொறுமை காத்து அரவணைப்பாங்க. அதற்கு மேலே சீண்டினால் உறவுகளை துண்டிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆனால் லேசில் கோபம் இவங்களுக்கு வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்களாக இருப்பாங்க. எதையுமே உழைத்து போற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களின் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க. எதையுமே பிளான் செய்து தான் செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை கொடுப்பாங்க. இரட்டை நிலை மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட கிடையாது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல் எடுத்த முடிவுலையும் உறுதியாக நிற்பாங்க. இவங்களை நம்பி எந்த ரகசியங்களும் சொல்லலை. அந்தளவுக்கு நம்பிக்கையானவங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் பிடிவாதமாக தான் சொல்லப்படுதுங்க. லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களது லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க. பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதனாலேயே குடும்பம், நட்பு என அனைத்திலுமே இவர்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்க மாட்டாங்க. நாலா பக்கமும் விசாரித்து அல்லது போதுமான தகவல் கிடைத்த பிறகு அதில் களமிறங்கி வெற்றி பார்ப்பாங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசியை நம்பி நீங்கள் தாராளமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் காதலராக இருந்து விட்டீங்க அப்படின்னா அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டு. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் மகர ராசிக்கு கன்னி ராசிக்காரர்கள் அல்லது துலாம் ராசிக்காரர்கள் பொருத்தமானவர்களாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலக பணிகள் என்றாலுமே இழுத்து போட்டுக்கொண்டு இவங்க செய்வாங்க. இதற்கான நற்பெயர் எடுப்பாங்க. இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அலுவலகம், கடைகள் வைத்திருப்பவர்களாக இருந்தால் வீட்டில் தங்கியிருக்கவே மாட்டாங்க.
அதற்கு மாறாக அலுவலகம், தொழில் செய்யக்கூடிய இடம் அல்லது கடைகளிலேயே எந்நேரமும் பிஸியாக இருப்பாங்க. ஒரு செயலில் முடிவெடுத்தால் உறுதியாக நிற்பாங்க. ஆனால் அதற்கு முன் மற்றவர்களின் அபிப்பிராயங்களை கேட்டவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிறம் மகர ராசிக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2025ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என பல்வேறு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியானது நடைபெற்றது. மேலும் இந்த 3 முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியால் இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஜூன் 7ஆம் தேதியானது ஏகாதசி வருது. 8/21 தேதியானது பிரதோஷம் வருது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 6வது இடத்துல குரு பகவான் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு அருமையான நேரமாக இருக்க போகுது. குழந்தை இல்லாதவர்கள் தங்களின் ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மாதம் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக பார்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. மேலும் புதன் பகவான் 6வது இடத்துல ஆட்சியாக அமர்வதால் இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். அதில் நல்ல சம்பளமும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கட்டாயம் கிடைக்கும். சனி பகவான் உபஜய ஸ்தானத்தில் இருப்பதால் இன்டர்வியூகளில் வெற்றி பெறுவீங்க. அதன் மூலமாக நல்ல ஆதாயமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பணத்தின் பெருமை குறித்து வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் முதலீடு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பாதுகாப்பான இடத்தை, பணத்தை முதலீடு செய்வது நல்லது. அதிக கடன் வாங்காமல் இருப்பது நல்லதுங்க. கடன் வாங்கி செலவழித்தால் மிகுந்த சிக்கலுக்குள் சிக்க வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. மேலும் 6வது இடத்துல குரு பகவான் இருப்பதால் உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. வயிறு பிரச்சனையால் தோல் பாதிக்கப்படும் சூழ்நிலையானது உருவாகும். எனவே உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6வது இடம் மற்றும் 9வது இடத்திற்கு அதிபதியான புதனாக இருப்பதால் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கவில்லை என்றாலுமே உயர்கல்வியில் சூப்பரான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கு. போட்டித் தேர்வுகளில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. CA படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக வளர்ச்சி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 4வது இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10 மற்றும் 12ஆம் படிக்கும் மாணவர்கள் கூடுதல் நேரம் கண் விழித்து படிப்பது நல்லது. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் யோகம் செய்தவர்களாக இருப்பாங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்ய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் பிள்ளைகள் படிப்பில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சுக்கிர பகவானின் அனுகூலத்தால் உங்கள் பெயரில் வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். மேலும் வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை வாங்கி குவிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அதே போல் கடவுள் காட்டக்கூடிய அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் 7இல் நீச்சமாக இருப்பதால் நண்பர் ஒருவரால் கெட்ட பெயர் உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவர் தப்பித்து கொண்டு உங்களை மாட்டிவிடக்கூட வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது எல்லா விஷயத்துலையும் நண்பர்கள் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய
கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.